விளம்பர திமுக அரசு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்காமல் விளம்பரத்திற்காக மட்டும் 200 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை விரயமாகியிருப்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அம்பலமாகியுள்ளது. குடிநீர், சாலை வசதி என தமிழ்நாட்டில் மக்களின் அன்றாட பிரச்சினை தலைவிரித்தாடும் போது விளம்பரத்திற்காக மட்டும் மக்களின் வரிப்பணத்தை 200 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்தது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நல்ல அரசு என்றால் நல்ல திட்டங்களை மக்களுக்கு சரியாக கொண்டு போய் சேர்த்தாலே மக்கள் அந்த அரசை வரவேற்பார்கள். ஆனால் விளம்பர திமுக அரசோ சொல்லிலும் பொய், செயலிலும் பொய் என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிந்து வைத்துள்ளனர். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் கூவம் ஆறு ஓடுவது போலவும் திமுக ஆட்சிக்கு வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடும் என கூறி பல தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தனர். அதில் குறிப்பாக கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் அனைவருக்கும் தள்ளுபடி என கூறி பின்னர் சிலருக்கு மட்டும்தான் என்றனர். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் வழங்கப்படும் என கூறிவிட்டு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் கொடுத்தது. பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரப்படும் என அரசு ஊழியர்களை ஏமாற்றியது என பல வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி இந்த விளம்பர திமுக அரசு 3.5 ஆண்டுகால ஆட்சியை முடித்துவிட்டது. 40 மாதங்களாக மக்களுக்கு பல வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பதால் அவர்களை ஏமாற்றவும் திசை திருப்பவும் மக்களின் வரிப்பணம் 200 கோடி ரூபாயை விரயம் செய்தது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அம்பலமாகியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் 2024ஆம் ஆண்டு மே மாதம் வரை விளம்பர திமுக அரசு மக்கள் வரிப்பணத்தை தங்களின் சொந்த விளம்பரத்திற்காகவும் தற்பெருமைக்காகவும் பயன்படுத்தியுள்ளனர். அதில் அரசு நிகழ்ச்சி விளம்பரத்துக்கு 2021-2022ஆம் ஆண்டில் 33 கோடியே 54 லட்சம் ரூபாயும், 2022-2023ஆம் ஆண்டில் 40 கோடியே 51 லட்சம் ரூபாயும், 2023-2024ஆம் ஆண்டில் 35 கோடியே 3 லட்சம் ரூபாயும் செலவு செய்தது தெரிய வந்துள்ளது. தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கான விளம்பரத்திற்கு 2021-2022ஆம் ஆண்டில் 1 கோடியே 43 லட்சம் ரூபாயும், 2022-2023ஆம் ஆண்டில் 4 கோடியே 32 லட்சம் ரூபாயும், 2023-2024ஆம் ஆண்டில் 7 கோடியே 23 லட்சம் ரூபாயும் செலவு செய்திருக்கிறது இந்த விளம்பர அரசு. பத்திரிகை நிறுவனங்களுக்கான விளம்பரத்திற்கு 2021-2022ஆம் ஆண்டில் 35 கோடியே 57 லட்சம் ரூபாயும், 2022-2023ஆம் ஆண்டில் 40 கோடியே 69 லட்சம் ரூபாயும், 2023-2024ஆம் ஆண்டில் 35 கோடியே 3 லட்சம் ரூபாய் என 233 கோடியே 41 லட்சம் ரூபாயை விளம்பர திமுக அரசு மக்களின் வரி பணத்தில் விளம்பரத்திற்காக மட்டும் விரயம் செய்திருக்கிறது. இந்திய அளவில் ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில்தான் விளம்பரத்திற்காக அதிக அளவு பணம் செலவு செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குடிநீர், மழைநீர் வடிகால்கள், பல்லாங்குழி சாலைகள் என தமிழ்நாட்டில் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளே தலைவரித்தாடும் போது இப்படி மக்களின் வரி பணத்தில் கோடி கோடியாய் விளம்பரம் செய்து திமுக ஆட்சிக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்வதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என கேள்வி எழுப்புகின்றனர் சமூக ஆர்வலர்கள். ஒரு நல்ல வேலை தான் நம்மளை பற்றி சொல்லணும். நாம் செஞ்சுருக்க வேலையை நம்மளை பற்றி பேசக்கூடிய சமயத்தில் நம்மளை பற்றி பேசுகிறதுக்காக தனியாக ஆடு ஒர்க் பண்ணுறோம், ஒரு ஏஜென்சி வைக்கிறோம், பெரிய பெரிய அளவுங்கள பக்கங்களில் நீங்கள் ஆடு கொடுங்க, ஏதோ 1-2 கொடுக்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை. வருஷம் முழுசும் இதே வேலையாக இருக்கீங்கன்னா அப்போ உங்கள் இலக்கு சிந்தனையும் எதை நோக்கி நகர்ந்துருக்கு? அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கா? 10 அப்ரூவல், இந்த கரெக்ஷனு அந்த கரெக்ஷனு, இதை வேலை செய்வீங்களா? இல்லை இந்த திட்டத்தை சரியாக செய்யணுன்ற ஃபோக்கஸில் கவனம் கொடுப்பீங்களா? இந்த 200 கோடி ரூபா செஞ்சிருக்கக்கூடிய செலவை ஆக்கப்பூர்வமான வகையில் நீங்கள் மொபைலில் ஆப் வெளியிடுறாங்க. அந்த ஆப் எவ்வளோக்கு எவ்வளோ அப்டேட்டடாக இருக்குது, எவ்வளோக்கு எவ்வளோ அப்டேட்டடாக நீங்கள் ஏன் இந்த தொகையை அதுக்கு செலவிட்டுருந்தீங்கன்னா இருந்த இடத்துல எல்லா தகவலும் பார்க்க முடியுதுன்னா நான் ஏன் லஞ்சம் கொடுக்க போகிறேன், ஊழலுக்கு துணை புரிய போகிறேன்? அப்போ நீங்கள் மக்களை எம்பவர் பண்ணுறத வேலையை விட்டுட்டு உங்களை எம்பரராக காமிக்கிறதுக்கான வேலைகள் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்றதை பார்க்குறோம்.
எது எப்படியோ மக்களை ஏமாற்றும் விளம்பர திமுக அரசை மக்கள் என்றைக்கும் நம்ப மாட்டார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. இனியாவது மக்களின் வரி பணத்தை வீணடிப்பதை நிறுத்திவிட்டு அவர்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கமலுடன் செய்தியாளர் நித்யானந்தன்.